அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இந்த உலகத்துல இருக்கிற மனிதனையும் இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் அப்படியெல்லாம் இல்ல, இன்னும் இந்த மனிதர்கள் மனிதர்களாத்தான் இருக்காங்க அப்படிங்கறத இந்த இயற்கை நமக்கு அப்பப்ப சொல்லிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி தாங்க இங்க நம்ம இயற்கை நம்மளை சோதிச்சு பார்த்த ஒரு நிகழ்வுகளை, அதையும் உண்மையான நடந்த ஒரு நிகழ்வை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது முற்றிலும் உண்மையான ஒரு சம்பவம். இதுல கொஞ்சம் தான் கதைக்காக சேர்த்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றபடி அங்க நடந்த நிகழ்வுகள் எல்லாமே உண்மை. சரி, எத்தனை பேருக்கு வந்து தாய்லாந்துல அதுவும் ஒரு குகைக்குள்ள 13 ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது வந்து ஒரு ஃபுட்பால் கோச், அது போக மித்த 12 ஸ்டூடெண்ட்ஸ், சோ இவங்க எல்லாருமே வந்து உள்ள போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும்? அப்படி தெரியல அப்படின்னா இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வெப் சீரிஸோட பேரே பாத்தீங்கன்னா தாய் கேவ் தான். சோ இதுல என்ன அப்படின்னா, அந்த தாய்லாந்து குகைக்குள்ள போன அந்த 13 பேரை அவங்க அங்க இருந்து வெளியே கொண்டுறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறதும், அது மட்டும் இல்லாம உலக நாடுகள்ல இருந்து பல நாடுகள் ஹெல்ப்புக்காக கை கொடுத்ததும், நிறைய எக்ஸ்பர்ட், நிறைய விஷயத்துல எக்ஸ்பர்ட் இருக்கக்கூடிய நிறைய நாடுகள்ல இருந்து சில பேரை வர வச்சு அவங்க மூலமாகவும் அந்த குழந்தைகளை காப்பாத்துறதுக்காக அன்னைக்கு போராடினாங்க. சோ அந்த மிகப்பெரிய போராட்டத்தை தான் நம்ம இன்னைக்கு இங்க உட்கார்ந்து பார்க்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. ஆக்சுவலி வந்துட்டு இந்த குகையில என்ன ஒரு இதுனா, மத்த குகைகள்ல பாத்தீங்க அப்படின்னா உள்ள போகும்போதோ இல்ல எங்க வேலை பார்க்கும் போதோ கட்டிடங்களோ கல்லோ இடிஞ்சு விழுந்திருக்கும். அதனால அங்க இருக்கிறவங்களை காப்பாற்ற முடியாம போயிருக்கும். பட் இங்க இவங்களை காப்பாத்துறதுக்கான அறிகுறிகள் இருந்தது. காரணம் என்னன்னா, இது வந்து ஒரு நேச்சுரலான குகை. அதுவும் இல்லாம இங்க வெளியே வர்றதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருந்தது. என்ன ஒண்ணு, அன்னைக்கு அங்க மழை பெஞ்சது, அதாவது பயங்கரமான மழை. அந்த மழையினால அந்த கேவுக்குள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி ஃப்ளோட் ஆச்சு. சோ அதனால அவங்கள வெளியே கொண்டு வரதுல பயங்கர ரிஸ்க் ஆச்சு. சோ இந்த பிரச்சனைனால தான் அங்க வந்து மிகப்பெரிய லெவல்ல இதாச்சு. ஆனா ஒண்ணுங்க, நிறைய பேர் உதவி பண்ணதுனால தான் இன்னைக்கு அவங்க எல்லாருமே உயிரோட இங்க வெளியே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எல்லா மக்களுக்கும் நன்றி சொல்லிக்கிட்டு, சரி ஓகே, இந்த நிகழ்வு நடந்த நாள் பாத்தீங்க அப்படின்னா 2018 வருஷம் ஜூலை மாதம் 10ஆம் தேதி தான் நடந்தது. வாங்க அப்படியே வந்துட்டு கதைக்குள்ள போலாம். அப்படிங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு குகைக்கு முன்னாடி எல்லாருமே நின்னுகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அங்க ரெஸ்கியூ பண்றதுக்கான அந்த டீம்ஸ் எல்லாருமே, அது போக டைவ் பண்றவங்க எல்லாருமே இருக்காங்க. அதுல எல்லா டைவர்ஸும் போறாங்க. அப்படி போகும்போது ஒரு டைவர்ஸ் மட்டும் அப்படியே தண்ணிக்குள்ள போறாங்க. அப்படியே தண்ணிக்குள்ள கேமராவை கொண்டு போனோம், டக்குன்னு அப்படியே வெளியே காட்டுறாங்க. அங்க பார்த்தா அங்க ஒரு பையன் நிக்கிறான். இந்த பையனோட பேர் வந்து டைட்டன். ஓகே, நான் அந்த கதை போக போக ஃப்ளூயண்டா உங்களுக்கு பேர் சொல்லியே சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். ஏன்னா கிட்டத்தட்ட 13 பேர் இருக்காங்க. சோ அதனால அந்த பேர் எல்லாம் குழப்ப கூடாதுல, அதனால போக போக ஆளுகளை காட்ட பேர் சொல்லி சொல்றேன். அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ இப்போ இந்த டைட்டன் பையன் நின்னுட்டு இருக்கான். அங்க இருக்கிற டைவர் சொல்றாரு, இங்க பாரு டைட்டன், நல்லா கேட்டுக்கோ, நீ முயற்சி பண்ணணும். உனக்காக வெளியே உங்க அப்பா அம்மா காத்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல உன்னை பாக்குறதுக்காக நீ வெளியே உயிரோட வருவ அப்படின்னு சொல்லி இந்த உலகமே பாத்துக்கிட்டு இருக்கு. சோ நீ முயற்சி பண்ணு, முயற்சி பண்ணா உன்னால முடியாது எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி அந்த டிரைவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியே அந்த பையன் வந்து கண்ணை மூடுறான். மூடும்போது அப்படியே டக்குன்னு ஆக்சுவலி அப்படியே காட்டுறாங்க. இதோட இந்த பையன் வந்து டைவ் பண்றான்ல, இந்த நாள் 17 நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட 17 நாள் 1 மணி நேரம் ஆச்சு. சோ அதைத்தான் காட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கறத காட்டுறாங்க. ஆமாங்க, கிட்டத்தட்ட இந்த குகைக்குள்ள இந்த 13 பேரும் 17 நாட்கள் இருந்தாங்க உள்ள. சோ அது எப்படி எல்லாம் இருந்தாங்க அப்படிங்கறத தான் நீங்க பார்க்க போறீங்க. சோ ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அந்த டைட்டன் பையனை தான் காட்டுறாங்க. ஆக்சுவலி அவன் வந்து அப்படியே கண்ணை முழிக்கிறான். ஏன்னா இப்போ எங்க இருக்கானா, கோச்சோட வீட்டுல இருக்கான், தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா கால் பண்ணும்போது எடுத்துட்டு அந்த காலை கூட கட் பண்ணி விட்டுட்டு எந்திரிக்கிறான். எந்திரிச்சு வைக்கும் போது அங்கிட்ட கோச்சும் வராரு. என்ன டைட்டன், நல்லா தூங்குனியா? நல்லா தூங்குனே கோச் அப்படின்ட்டு பையனும் வந்து உட்கார்றான். அதே நேரத்தில் அவர் சாப்பாடுலாம் ரெடி பண்ணி கொடுக்குறாரு. இந்த கோச்சோட பேர் பாத்தீங்க அப்படின்னா எக் அப்படிங்கறதா இவருடைய பேரு. அதுவும் இல்லாம இதுல வரக்கூடிய பேர் எல்லாமே நிறைய பேர்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கும். சோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். இங்க அதே நேரத்தில் அந்த டைட்டன் வந்து உட்காரும் போது சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி ஏதோ ஆம்லெட் மாதிரி போட்டு கொடுக்குறாரு நம்ம கோச். சோ அப்படி போட்டு கொடுத்தோன்னே அவங்க கேட்கிறாரு, என்னடா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டே அப்படின்னு. கோச் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன், சைக்கிள் எடுத்து வச்சிட்டேன், அதுக்கப்புறம் வந்து எல்லாமே நமக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் அப்படின்றப்ப, சரி ஃபிளாஷ் லைட் எடுத்து எடுத்தியா அப்படின்னு. மறந்துட்டேன் கோச். சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம வீட்டுக்கு போறப்ப போய் எடுத்துட்டு போலாம் அப்படின்றாரு. இல்ல நான் வீட்டுக்குலாம் வேலை, கிரவுண்டுக்கே நேரா போயிருவோம் அப்படின்றா. ஏன்டா அப்படின்றப்ப, இல்ல எங்க அப்பா அம்மா சண்டையை ஒரு நாளாவது நான் பார்க்காம இருக்கணும், எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும் அப்படின்றா. சோ இந்த வயசுல என்ன ரிலாக்ஸிங் தெரியல இந்த பையனுக்கு. சோ அவங்களும் சரி ஓகே வா அவன் ஃப்ரெண்ட்ட வாங்கிக்கிறான்னு சொன்னோனே, சோ ரெண்டு பேருமே கிளம்புறாங்க. நல்லா பாத்துக்கோங்க, இவங்க இருக்கிறது இப்ப மியான்மர். இந்த இது நடந்தது எல்லாமே தாய்லாந்து நடந்தது, எல்லாமே அந்த பார்டர் பக்கத்துல இருக்கிற ஏரியால உள்ளவங்க. சோ நம்ம பையனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கிற ஒரு கேன் அப்படியே ஏற்றிக்கிட்டே ஹாயா விளாண்டுக்கிட்டே வர்றான். விளாண்டுட்டு வரும்போது ஒரு கடை பக்கத்துல இருந்து எதையோ பாக்குறான். பட் என்னங்கிறது சரியா காட்டல. அங்கிட்டு கோச் கூட கூப்பிடுறாரு, டேய் டைட்டன் வாடா அப்படின்னு சொன்னோனே அவனும் அப்படியே போறான். அங்க பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி இவங்க மியான்மர்ல இருந்து தாய்லாந்துக்குள்ள இப்பதான் என்ட்ரன்ஸே ஆகுறாங்க. மித்த பசங்க எல்லாருமே தாய்லாந்துக்காரங்க. சாரி, இந்த டைட்டன் கூட தாய்லாந்து தான், பட் கோச் மட்டும் தான் மியான்மர். ஓகேவா, இப்ப மியான்மர்ல அவரோட வீட்டுல தான் இவன் இருந்துட்டு வர்றான். கரெக்டா பார்டர் கிராசிங் வந்து வருது. வரும்போது பாத்தீங்கன்னா இந்த பையன் தான் முன்னாடி வர்றான். அங்க இருக்கிற போலீஸ் பாக்குறாங்க, டேய் நீயா என்னடா டைட்டன் எப்ப பார்த்தாலும் இங்கிட்ட அங்கிட்டு ஊசிட்டிக்கிட்டே இருக்க, உன்னை வீட்டுல எதுவும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு. ஆட சும்மா இருங்க, நீங்க முதல்ல போட்டு கொடுங்க அப்படின்னு அவன் பாட்டு கிளம்புறான். நக்கல் அடிச்சுட்டு கிளம்புறாங்க. சோ நம்ம கோச் வந்து கரெக்டா வந்து கொடுக்குறாரு. கொடுத்தனே அவர் பார்க்கறாமா, நீ தாய்லாண்டை சேர்ந்தவன இல்லையே அப்படின்னு. ஆமா சார், நான் மியான்மரை சேர்ந்த பையன் அப்படின்றாரு. ஓ அப்படியா, சரி இது என்ன கிராமத்து பேர், எங்க ஸ்பெல்லிங் சொல்லு அப்படின்னு அவன் சொல்லும் போது டக்குன்னு இந்த பையன், என்ன நீங்க சும்மா எங்க கோச் வந்து எப்ப பார்த்தாலும் நோண்டிக்கிட்டே இருக்கீங்க, சரியில்லை, முதல்ல கொடுங்க, அவர்கிட்ட பாஸ் இருக்குல்ல அப்படின்றான். டேய் இருந்தாலும் நீ ரொம்ப ஓவரா பண்றடா அப்படின்னு அவர் கோச் சொல்றாரு, டேய் டைட்டன் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் அமைதியாகிறான். அதே
அதே நேரத்தில் அவர் கேட்கிறார், ஆமா நீ ஃபுட்பால் கோச்சா அப்படின்னு. ஆமா சார், நான் வந்து ஜூனியர் கோச்சா இருக்கேன், அதாவது வந்து சீனியர் கோச்சுக்கு கீழே வந்து ஜூனியர் கோச்சா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓ ஓகே ஓகே, ஆமா உன்னுடைய டீமோட பேர் என்ன அப்படின்னு வைல்டு ஹோஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இதுதான் அந்த டீமோட பேரு. அப்படியே அவரும் பாக்குறாரு, சரி சரி போங்க போங்க நான் அனுப்பிச்சுக்கிறாரு. அப்படியே இங்க வெதர் ரிப்போர்ட் காட்டுற இடத்துல பார்த்து பாத்தீங்கன்னா அங்க பார்த்துட்டு இருக்க ஒரு லேடி வந்து திடீர்னு, டேய் என்னடா இது சைனாவோட அந்த இது வந்து சேட்டலைட் வந்து டவுன் ஆயிருக்காம்டா, அதை சரி பண்றதுக்கு 16 மணி நேரம் ஆகுமாமே அப்படின்னு. ஓ 16 மணி நேரம் ஆகுமா, அப்ப சரி வா மச்சான் நம்ம வேணா பிரேக் அடிக்க போலாம் அப்படின்றபடி. உங்களுக்கு புரியுதா, ஆக்சுவலி தாய்லாந்துடைய மலைப்பகுதியில வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ புயல் வர்றதுக்கான எல்லா அறிகுறியும் தெரியுது. சோ மிகப்பெரிய மழை வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இப்படி மழை வர்றதுக்கான அறிகுறிகள் மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ இங்க பசங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி எல்லாருமே கிரவுண்டுக்கு வந்துட்டாங்க. சோ இவங்களோட வாழ்க்கை பாத்தீங்க அப்படின்னா சந்தோஷமா ஆரம்பிக்குது. அதாவது இன்னைக்கான நாள் ரொம்ப சந்தோஷமா ஆரம்பிக்குது. நம்மளுடைய டைட்டன் வர்றான், கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்ன்ற பையன் வர்றான். சோ அப்படிங்க பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பசங்க வந்து பைக்ல வர்றாங்க. அந்த நேரத்துல சர்ச்சில் ஒரு பையனை காட்டுறாங்க. இந்த பையன் பேர் வந்து அப்துல். ஓகேவா, அவன் வந்து கீபோர்டு வாசிட்டு இருக்கான். அங்க இருக்கிற ஃபாதரும் பாக்குறாரு, என்னப்பா அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்களா, சரி போ அப்படின்றாங்க. அவன் அப்படியே போறான். இங்க அப்படியே கிரவுண்ட காட்டுறாங்க. ஆக்சுவலி வந்துட்டு அங்க ஒரு பசங்க ரெண்டு பசங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பையன் சொல்றான், இன்னொரு பையன் வந்து, டேய் நீங்க வந்து எங்க கூட அம்பாலா குகைக்கு வரா அப்படின்றப்ப, அதெல்லாம் முடியாது என்னால முடியாதுப்பா, எங்க அப்பா அவ்வளவுதான் என்னை கொன்றுவாரு, எங்க அப்பா பர்மிஷன் இல்லாம நான் எங்கேயுமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பையனோட பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக்ஸ். ஆமாங்க, வெறும் 13 வயசு தான் ஆகுது. பையன் பேரு மிக்ஸ். இந்த டீம்ல இருக்கிற முக்காவாசி பசங்களுக்கு 13 வயசுல இருந்து அந்த 17 வயசுக்குள்ளதான் இருக்கும். அந்த கேட்டகரியில தான் இருக்கிறவங்க. ஆக்சுவலி இந்த பசங்க ரெண்டு பேருமே விளையாண்டுட்டு இருக்கும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆக்சுவலி இவன் கூப்பிடுறான், வாடா அந்த குகைக்கு போவோம் அப்படின்னு. பட் இவன் வந்து அதெல்லாம் முடியாது. இங்க பாரு, எங்க அப்பா ஃப்ரெண்டு ஒருத்தர் அப்படித்தான் உள்ள போய் 4 மணி நேரம் மாட்டிக்கிட்டாராம்டா, திரும்ப வந்தோடனே ஆளே மாறிட்டாரு, ஏதோ பேய் பிடிச்ச ஒரு மாதிரி ஆயிட்டாரு, அந்த குகைக்கு போனா நமக்கு பேய் பிடிச்சிரும், அதனால நான் வரமாட்டேன் அப்படின்றான். டேய் என்னமோ எங்களுக்கு மட்டும் வந்து ஆசையாங்கிற மாதிரி பேசுற, வாடா நல்லா இருக்கும்டா டீமா போலாம்டா அப்படின்னு கூப்பிடுறான். பட் அவன் வந்து இல்லவே இல்லை, என்னால முடியவே முடியாது, எனக்கு ரொம்ப நாள் வாழணும்னு ஆசை. அப்ப எங்களுக்கெல்லாம் வாழ்க்கை இல்லையா, 13 வயசுல என்னெல்லாம் பேசுறாங்க பாருங்க. ஓகே மகளே, நீங்க சொல்லுங்க 13 வயசுல நீங்க எந்த மாதிரியான மைண்ட் மென்டாலிட்டில இருந்தீங்க அப்படிங்கிறது ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுட்பால் விளையாண்டுட்டே இருக்காங்க. இல்ல அப்ப டப்புன்னு எத்திடுறான் அந்த பையன் ஒருத்தன். அங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பையன் மேல போய் பாடுது. அந்த பையனோட பேர் பாத்தீங்கன்னா டி. அந்த பையனுக்கு வயசு வந்து 17 அப்படி இங்க காட்டுறாங்க. அந்த பையனை வந்துட்டு, டேய் பார்த்து விளையாடுங்கடா, அவன் மேல பட்டா என்ன பண்றது அப்படின்றான். அதே நேரத்துல அந்த பொண்ணு வந்துட்டு, நீ இப்படி தாண்டா சொல்ற, எப்பயுமே என் கூட வரமாட்டடா அப்படின்னு. சின்ன பசங்கப்பா, எப்படி விட முடியும் அந்த பசங்களை, அவங்களுக்கு வந்து பேய்னா பயம் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, ஒரு டீம் கேப்டனா நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும்ல அப்படின்றான். நீ இப்படியே சொல்லிக்கிட்டே இரு அப்படின்றப்ப கரெக்டா கோச் வராரு, கூட வந்து மார்க், அதுக்கப்புறம் நம்ம டைட்டன் ரெண்டு பேருமே வராங்க. சோ வரும்போது இவனும் பாக்குறான், பார்த்து ஹாய் கோச் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. வந்தோடனே அவனும் என்னாச்சு எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா அப்படின்னா, ரெடியா தான் கோச் இருக்கேன், இன்னும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கோச், பரவாயில்ல நமக்கு தேவை ட்ரைனிங் தானே, இன்னைக்கு ஃபுல்லா ட்ரைனிங் எடுப்போம், இன்னைக்கு லீவா இருந்தாலும் ட்ரைனிங் எடுப்போம் அப்படின்றாங்க. சோ அப்படியே அங்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் அங்க பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் தூங்கிக்கிட்டே இருக்கான்ல, இந்த பையன் பேர் வந்து நோட், அதாவது நம்ம நோட் இருக்குல்ல அந்த நோட்டோட பேர் தான் இந்த பையனுக்கு. சோ அந்த பையனை எழுப்புறாங்க, டேய் நோட் எந்திரா அப்படின்னு. இந்த பையன் இப்ப இல்லைங்க, எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே தான் இருப்பான் இந்த சீரிஸ் பூரா. அதே நேரத்தில் நம்ம கோச் எல்லாத்தையும் சரி பார்த்துட்டு, ஆமா நைட் பையங்க அப்படின்னு கேட்கும்போது, நைட்டா அவன் வந்து கோச் வந்து ஏதோ கோயிலுக்கு போயிருக்கான ஃபேமிலியோட அப்படின்னு சொல்றான். இந்த பையனோட பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெட். ஆமாங்க, இவங்க வச்சிருக்க பேர் பூரா பாத்தீங்கன்னா எல்லாம் நம்ம யூஸ் பண்ற பேர் மாதிரி தான் தெரியும். சோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சோ கரெக்டா அந்த நேரத்தில் அந்த நைட் பையனும் வர்றான். அவனுக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள், அதனால எல்லாருமே ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு எல்லா வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ இப்படி தாங்க பசங்க எப்பவுமே இப்படிதான், ஒரு பையனுக்கு வந்து என்னத்தை பெருசா கொடுக்குறோமோ இல்லையோ அப்படிங்கறதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. சந்தோஷமா அவனை வாழ்த்தணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. பசங்களோட பர்த்டே பார்ட்டி எல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வந்து இதாக இருக்கும், சிரிப்பா தான் போகும், சந்தோஷமா போகும். சோ உங்க லைஃப்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க சேர்ந்து கொண்டாடின பர்த்டே பார்ட்டியை மிஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. சரி வாங்க அப்படியே வீடியோக்குள்ள திரும்ப ஓடிடலாம். சோ இப்படி பர்த்டே பார்ட்டியை கொண்டாடி முடிச்ச உடனே அங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் போய் விளையாடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கோச் அனுப்புறாரு. சோ அவங்களும் போயிடுறாங்க. அப்படி போகும்போது இந்த நைட் பையன் வந்தான்ல, இவன் வந்து இவங்களுடைய கசின்ஸ் அறிமுகப்படுத்திக்கிறான். கோச் இவங்க ரெண்டு பேரும் என்னுடைய கசின்ஸ், ஆக்சுவலி வந்து இவங்க நம்ம கூட விளையாட வந்திருக்காங்க. இவனோட பேர் வந்து ஒருத்த பேர் வந்து டிலோ, வயசு 14, இன்னொரு பையன் பேர் வந்து நிக்கி, அவன் வயசு 15. இவங்க ரெண்டு பேருமே நம்ம நைட்டுடைய கசின்ஸ். ஓகேவா, இவங்க அப்படியே பாக்குறாங்க. அந்த கோச் வந்து பரவாயில்ல நீங்க ரெண்டு பேரும் விளையாடுறதுக்காக வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அங்க இன்னொரு பையன் சொல்றான், கோச் அவங்க ரெண்டு பேரும் விளையாடுறா அப்படின்னா நம்ம கூட வந்து கேவுக்கு கூட்டு போறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க நம்ம கூட வர்றாங்க அப்படின்னு. சரி ஓகே வாங்க பாத்துக்கலாம் அப்படின்றாங்க. இங்க அதே நேரத்தில் பசங்களும் ஃபுட்பால் விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்க. அங்க கூட பாருங்களேன், நம்மளுடைய டைட்டன் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா, பெரிய பசங்களோட தான் வம்புலுகிறது. அவங்க விளையாடும் போது போய் டிஸ்டர்ப் பண்றது, டேய் ஏன்டா இப்படி டிஸ்டர்ப் பண்ற, டிஸ்டர்ப் பண்ணாம இருடா அப்படின்றாங்க. டைட்டன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சுட்டித்தரமான பையன், அவ்வளவுதான், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. சோ அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்து இது பண்ணிக்கிட்டு இருக்கான், விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அதே நேரத்தில் அங்க இருக்கிற அவனோட ஃப்ரெண்ட் மார்க்கிட்ட, டேய் மார்க்கே எனக்கு வந்து ஃபிளாஷ் லைட் வேணும் கொடுக்குறியா அப்படின்றப்ப பின்னாடி இருந்து இன்னொரு பையன் வந்துட்டு, டேய் என்னடா ஃபிளாஷ் லைட், நீங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா அப்படின்னா உங்களுக்கு ஃபிளாஷ் லைட் தரோம் அப்படின்றான். அப்படியா இந்தாங்க அப்படின்னு ஃபுட்பால் தூக்கி போடுறான். சரின்னு சொல்லிட்டு அவங்க விளையாண்டுட்டு இருக்கும்போது, ஆமா எதுக்கு உனக்கு ஃபிளாஷ் லைட், நம்ம தான் அந்த அம்பாலா குகைக்கு போறோம்ல அதனாலதான் அப்படின்னு. டேய் அந்த குகை ஆல்ரெடி மூடி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பையனும் சொல்றான். இவனு என்னடா சொல்ற அப்படின்றப்ப, ஆமா ஆமா ஆக்சுவலி அந்த குகை மூடி இருக்கு, நான் இப்ப காலையில வர்றப்பதான் பார்த்துட்டு வந்தேன், அது இன்னொரு 1 மாசத்துக்கு திறக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்தில் நம்ம டீ இருக்கான்ல அந்த பையன் வந்துட்டு, ஓ அப்படியா அப்போ ஓகே நான் என் கேர்ள் ஃப்ரெண்டோட வெளியே போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான்.
இவன் பார்த்துட்டு அட போங்கடா அப்படின்னு ஃபுட்பாலை திரும்ப புடிங்கிட்டு ஓடிடுறான். அதே நேரத்தில் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கோச் வந்து எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. டேய் டேய் நல்லா பார்த்து அர்ரா டேய் போக் அதை பார்த்து அப்படின்றப்ப அவன் ஒழுங்கா அடிக்க மாட்டேங்கிறான். டேய் போக் என்னடா இது என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்றப்ப சாரி கோச் எனக்கு இதுதான் வசதியா இருக்கு அப்படின்றப்ப அங்க இருந்து சீனியர் கோச் வந்துறாரு. அவர் சத்தம் போறா டேய் உனக்கு இந்த டீம்ல இருக்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா ஏன் இப்படி பண்ற கோச் சொல்றதை கேட்க மாட்டே நீ ஒழுங்கா போய் விளையாட பிராக்டிஸ் பண்ணு அப்படின்றாரு. அதே நேரத்தில் அங்கிட்டு போனோடனே இந்த கோச் வந்துட்டு சொல்றாரு அவர்கிட்ட ஜூனியர்ட்ட இங்க பாரு எனக்கு புரியுது உனக்கு அவங்க மேல பாஸ் ஆகுங்க அப்படின்னு அதனாலதான் நீ திட்டவும் மாட்டேங்கிற அப்படின்றப்ப இல்ல கோச் அவங்களுக்கு வந்து நான் ஒரு நல்ல அண்ணனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றப்ப நல்ல அண்ணனா மட்டும் இல்ல நல்ல ஒரு அப்பாவாவும் இருக்கணும். ஏன்னா அப்பாக்கள் எப்படி தன் குழந்தைகளை வழி நடத்துவாங்களோ அதே மாதிரி ஒரு கோச்ன்றவனும் தன்னுடைய டீம்மேட்ஸை நல்லபடியா வழி நடத்தணும் அந்த பிளேயர்ஸை. சோ அப்படிதான் நீ இருக்கணும். உங்க அப்பாவுடைய கனவை நீ நிறைவேற்ற ஆளா இருக்கணுமே தவிர அந்த கனவுகளை தொலைக்கக்கூடிய ஆளா இருக்க கூடாது. சரி ஓகே இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுப்படி நான் ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியிருக்கு போயிட்டு வரேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. சோ இங்க பசங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. விளையாண்டு முடிச்ச உடனே பசங்க எல்லாருமே சொல்றாங்க கோச் வாங்க நம்ம வந்து அந்த கேவுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கண்டிப்பா போகணுமா அப்படின்னு எல்லாருமே போகணும் கோச் அப்படின்றாங்க. சரி ஓகே ஆனா ஒரு கண்டிஷன் உள்ள போனா 1 hour தான் அதுக்கடுத்து சுத்தி பார்த்துட்டு வெளியே வந்துடணும் அப்படின்னு ஓகே கோச் அப்படின்றாங்க. அதே நேரத்தில் அங்க பாத்தீங்கன்னா நம்ம தைத்தனுடைய அப்பா அம்மா சத்தம் போட்டு இருக்காங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ பாட்டுக்கு வீட்டுக்கு வராம இருக்க. ஒரு பக்கம் அவங்க அப்பா வந்து வீட்டுக்கு வரேன்னு சொல்றாங்க. அவங்க அம்மா வந்து பரவாயில்ல இப்ப என்ன கோச் இல்ல அப்படின்னா இப்ப நமக்கு இந்த மாதிரி ஒரு கேம் இருக்குங்கிறதே தெரியாது. அவன் நல்லா விளையாடுறான் அதே நேரத்தில் நல்லா படிக்கிறான் நீங்க ஏன் அவனை சத்தம் போட்டுட்டே இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. நீ சும்மா இரு உனக்கு ஒண்ணுமே தெரியாது இப்படியே விட்டுட்டோம்னா கதை அவ்வளவுதான் அப்படி எப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்காரு. சோ அந்த பையன் ஒரு மாதிரியா சோர்ந்து போயிருக்கான். அதே நேரத்தில் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போறாங்க. அப்படி கிளம்பி போகும்போது இந்த குண்டு பையன் மட்டும் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அவன் மட்டும் தனியா அங்க போகும்போது இன்னொருத்தன் கேட்கறான் டேய் நீ எங்கடா போற அப்படின்னு இல்ல நான் வரல எங்க அம்மா சமைச்சு வச்சிருப்பாங்க எனக்கு பசிக்குது நான் போய் சாப்பிடணும் அப்படின்றா. டேய் குண்டா வாடா நாங்க மட்டும் போறோம் எப்பயாவது ஒரு டீம் கூட வரையாடா அப்படின்னு இல்ல நான் வரல நீங்க மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதே நேரத்தில் அங்க கோச் எல்லாத்தையுமே அழகா கூட்டிட்டு ஜாலியா போறாங்க. பசங்க வந்து அவங்களோட லைஃப்ல இன்னைக்கு நாள் ஜாலியா அப்படியே அழகா போய்கிட்டு இருக்காங்க. சும்மா எல்லாம் சொல்லக்கூடாது பசங்க சும்மா சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் நாங்களும் ட்ரிப் போறப்போ மொபைல் வச்சு வீடியோ எடுத்துட்டே போவோம். சோ அந்த மாதிரி தான் இங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பசங்க மொபைல் வச்சு வீடியோ எடுத்துட்டு ஜாலியா போறாங்க. ஆக்சுவலி கேவ் பக்கத்துலயும் போயிட்டானுங்க அந்த காட்டை காட்டுறாங்க மலை பகுதியில. சோ பசங்க எல்லாரும் மலையை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அந்த மலைக்கு அந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா மலை அந்த தாய்லாந்துல அந்த மலைங்கிறது அதிகமாயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 30 சென்டிமீட்டருக்கு மேல போய்கிட்டு இருக்குது. சோ அந்த ரிப்போர்ட் எல்லாம் இங்க இருக்கிற இந்த பொண்ணு வந்து எடுத்துருது. டேய் இந்த மாதிரிடா வடக்கு தாய்லாந்துல வந்துட்டு 30 மில்லிமீட்டர் வரைக்கும் வந்து மழை பெய்யுது அப்படின்னு போச்சு இது கண்டிப்பா பிரச்சனை தான் அப்படின்றப்ப இல்ல இந்த நியூஸ் கன்ஃபார்ம் தானா அப்படின்னு இல்ல என்னோட ஃப்ரெண்ட்ட கேட்டு எல்லாமே கன்ஃபார்ம் தான் அப்படின்னு சரி நீங்க வேணா அதுக்கு மேல கன்ஃபார்ம் பண்ணனும்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா அவங்கள வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றப்ப இவனுங்க நக்கல் அடிக்கிறானுங்க. அட போங்கடா அப்படின்றானுங்க. சோ ஆல்ரெடி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் இவங்க இருக்கிற குகைக்கு பக்கத்துல வரல. அதே நேரத்துல பசங்களும் இங்க வந்துட்டானுங்க. வந்துட்டு ஜாலியா வந்து அழகா குகைக்குள்ள போறதுக்கு எல்லாம் ரெடி ஆகுறாங்க. அதே நேரத்துல நம்ம கோச் என்ன பண்றாரு அப்படின்னா அங்க இருக்கிற நம்ம டைட்டனை பாக்குறாரு. ஏன்டா ஒரு மாதிரியா இருக்கா அப்படின்னு கோச் நீங்க ஏன் தேவையில்லாம எங்க அப்பா அம்மா வர சொன்னீங்க எனக்கு அவங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியுங்களா அப்படின்றப்ப சரி ஓகே வா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கூட்டிட்டு போறாரு. டேய் வெயிட்டான பொருள் இங்கே வச்சிருங்கடா வேணுங்கிறத மட்டும் எடுத்துக்கோங்க 1 hour ரிட்டர்ன் வந்துரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. சோ அதே மாதிரி இங்க பசங்க எல்லாம் போறாங்க. அங்க உட்கார்ந்து ஒரு சாமியை கும்பிடுறாங்க. படுத்த வாக்குல இருக்குது. அப்ப கூட கேக்குறாங்க டேய் இது என்னடா சாமி அப்படின்றப்ப நம்ம கோச் சொல்றாரு எல்லாரும் இங்க பாருங்க இவங்க வந்து ஒரு நாட்டுடைய மகாராணி அதாவது இந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு மகாராணியா இருந்தாங்க. இவங்க வந்து சாதாரண ஒரு ஏழை பையனை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணாங்க. பட் அவங்க அப்பாக்கு அது பிடிக்கல. அதனால அந்த பையனை கொல்றதுக்கு உத்தரவிட்டாரு. சோ 2 பேரும் இங்க ஓடி வந்து இந்த மலைப்பகுதிகளில் தான் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் அந்த பையனை அவங்க கண்ணு முன்னாடியே கொண்டுட்டாங்க. இவங்களும் வந்து இங்கே சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ராஜாக்கு ஒரு சாபம் வந்தது. என்ன அப்படின்னா அவருடைய வம்சத்துல வளர்ற யாரா இருந்தாலும் அவங்க மேல அன்பு செலுத்தணும். செலுத்தாட்டி அப்படின்னா அவங்க இறந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் இருந்தது. பெரியவங்க மட்டும் இறந்துருவாங்க. சோ அதனால நம்மளும் நம்ம குடும்பத்து மேல அன்பு செலுத்த கத்துக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த மகாராணியால தன்னுடைய வாழ்க்கை முடிவுகள் எடுக்க முடியாது. ஆனா உங்களால உங்களுடைய லைஃப்ல நீங்க நினைச்ச இடத்துல நினைச்ச முடிவுகளை எடுக்கலாம். அதுதான் உங்களுக்கு உங்க பேரண்ட்ஸ் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு. சோ உங்க லைஃபை சந்தோஷமா வாழுங்க. அதே நேரத்தில் உங்க பேரண்ட்ஸ் உங்க குடும்பம் எல்லாத்தையும் வந்து வாழுங்க. ஏன்னா சின்ன வயசுல நான் என்னுடைய குடும்பத்தை இழந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு நிறைய பொறுப்புகள் வந்தது. சோ நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி மாறுங்க அப்படின்னு சொல்றாரு. சோ இதெல்லாம் கேட்ட உடனே பசங்களுக்கு சமாதானம் ஆயிடுறாங்க. எல்லாரும் அப்படியே வந்து அந்த கேவுக்குள்ள போறாங்க. அப்பயும் சொல்றாரு டேய் எல்லாரும் தேவையான பொருட்களை மட்டும் எடுங்க. தேவையில்லாத பொருட்களை இங்கே விட்டுட்டு வந்துருங்க. நம்ம 1 மணி நேரத்துல ரிட்டர்ன் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ எல்லாரும் அப்படியே அழகா வந்து அந்த கேவுக்குள்ள போறாங்க. சோ இங்க இருந்து தான் விளையாட்டே ஆரம்பம். இங்க இருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. சோ பசங்க அப்படியே கேவுக்குள்ள போறாங்க. சோ அதே நேரத்தில் இங்க மழையும் வர ஆரம்பிக்குது. ஏன்னா இப்பதான் வந்து மழை ஒவ்வொரு இடமா வந்துகிட்டே இருக்குது. அதே நேரத்தில் இங்க பசங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கேவுக்குள்ள ஜாலியா போய்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஜாலியா விளையாண்டுகிட்டு சந்தோஷமா இருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல போய் உட்கார்றாங்க. சோ நம்ம டீ இருக்கான்ல அவனுடைய செல்லுல வந்து அலாரம் அடிக்கிற செல்லுல இல்ல வாட்ச்ல. சோ அவன சொல்றான் கோச் 1 மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம கிளம்புவோம் மணி 4 ஆச்சு கிளம்புவோம் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்களை வந்துட்டு எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு நம்ம டைட்டன் வந்து என்ன சொல்றான் கோச் ஒரு 5 நிமிஷம் அப்படின்னு டேய் ரொம்ப நல்லா ட்ரை பண்ற சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது ஆக்சுவலி வந்துட்டு நம்மளோட டீயை தான் முன்னாடி அனுப்புவாங்க. அவன் தான் கொஞ்சம் எல்லாரோட பெரிய பையன். சரி ஓகே நீ முன்னாடி போ நான் பின்னாடி வரேன் உங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு டேய் எல்லாம் வந்துட்டீங்கல்ல அதுல் நீ வந்துட்டீங்களா எங்க இருக்கீங்க எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் செட்டு சேர்த்து கூட்டு போறாங்க. அப்படி முன்னாடி போனவே கோச் இங்க ஒரு பிரச்சனை அப்படின்றான். என்ன ஏதுன்னு தெரியல.
அதே நேரத்துல இங்க பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய வனவிலங்கு துறையில இருக்கக்கூடிய ஒரு லேடி வர்றாங்க. சோ அவங்க வந்து வரும்போது பாக்குறாங்க, பார்த்துட்டு ஆக்சுவலி மழை பெஞ்சிட்டு இருக்கல, இந்த கேவ் எல்லாம் க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக வர்றாங்க. பட் என்ன ஆகுது அப்படின்னா வண்டி நிக்குது. அதை பார்த்துன்னு பயந்துட்டு ஓடுறாங்க. ஐயோ என்னடா இங்கனக்குள்ள வண்டி நிக்குது அப்படின்னு. இந்த கோச் இருக்காருல அவர் போக வந்து சில ஃபேமிலிஸ் மெம்பர்ஸ் மட்டும் உட்கார்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா டின்னர் சாப்பிடறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அங்க இந்த குண்டை இருக்கான, அவனுடைய பேர் வந்து குணம். அவன் வந்து வர்றான். வந்த உடனே கோச், டே குணம் என்னடா நீ மட்டும் வர்ற, மத்த பசங்க எல்லாம் எங்க, நீ கோச் கூட போலையா அப்படின்னு. ஆஹா நான் போலையே, மத்தவங்க எல்லாம் போயிட்டாங்க, எங்க அம்மா வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு தரேன்னு சொன்னாங்களா, அதனால நான் வந்துட்டேன், அதுவும் இல்லாம எங்க அம்மா பர்மிஷன் கொடுக்கல அப்படின்றான். என்னடா சொல்ற அப்படின்றாங்க. அதே நேரத்துல சரி யார் யார் போயிருக்காங்க அப்படின்னா கோச் கூட தான் எல்லாருமே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறான். சரின்னு சொல்லி இவன் டக்குன்னு வந்துட்டு நீங்க எப்ப பசங்கிட்ட பேசுனீங்க அப்படின்னா, இல்ல நாங்க பேசவே இல்லை, போனப்ப பேசினதுதான். சரி ஓகே இப்போ ஒண்ணு இல்ல, நான் கோச்சுக்கு ட்ரை பண்றேன், நீங்க பசங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு நீ வந்து உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ட்ரை பண்ண, அதாவது உள்ள போன எல்லாருக்கும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல இந்த சீனியர் கோச் என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய ஜூனியரான ஈ கோச்சுக்கு வந்துட்டு கால் பண்றாரு. கால் பண்ணிக்கிட்டே பாத்தீங்கன்னா கார் எடுத்துட்டு அந்த குகைக்கே போயிடுறாரு. அங்க போனாதான் தெரியுது ஆல்ரெடி வந்து அந்த வண்டி எல்லாம் நிக்குது. இவன் குடுக்குன்னு மலையில ஓடி போய் பாக்குறாரு, சைக்கிளா நிக்குது. அங்க போனே எங்க இருக்கீங்க, எல்லாரும் எங்கடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே போறாரு. அதே நேரத்துல உள்ள போன அந்த லேடி வெளியே வராங்க. வெளியே வந்து அவங்கள பாக்குறாங்க. ஆக்சுவலி யார் நீங்க அப்படின்னா, இல்ல ஆக்சுவலி வந்துட்டு உள்ளேயும் போக முடியாது வெளியும் வர முடியாது யாராலையுமே, குகைக்குள்ள ஃபுல்லா தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு, இனிமே வெளியே வரவே முடியாது யாராலையும், உள்ளேயும் போக முடியாது அப்படின்றாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்றாங்க. ஆக்சுவலி இங்க எல்லா பேரண்ட்ஸ்க்கும் தகவல் போகுது. அதே நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய கவர்னர் சாருக்கும் தகவல் போகுது. சார் கவர்னர் சாருங்களா, ஆமா சொல்லுங்க அப்படின்னு. சார் ஆக்சுவலி வந்து கேவுக்குள்ள வந்து ஒரு பசங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா. என்ன சொல்றீங்க, எத்தனை பசங்க, 13 பசங்க சார் அப்படின்றாங்க. அதே நேரத்தில் இங்க கேவை காட்டுறாங்க. அவங்க அங்க இருக்கக்கூடிய மிலிட்டரிக்காரங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்துட்டு இல்ல சாரி மிலிட்டரி இல்ல ஃபாரஸ்ட் ஆபீசர், சோ அவங்க கிட்ட பேசி ரொம்ப நல்லா தெரியுமா, அவங்க உள்ளதா இருக்காங்க, எல்லா சைக்கிளும் இங்க நிக்குது, இங்க பாருங்க வண்டி எல்லாம் இங்க நிக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கரெக்டா பேரண்ட்ஸ் வந்துடுறாங்க. பேரண்ட்ஸ் வந்தோடனே என்ன ஆகும், யூசுவலா நடக்கிற விஷயம் தானே, எல்லாருமே அவங்க குழந்தையோட பேரை சொல்லிட்டு வர்றாங்க. அதே நேரத்தில் நம்ம டைட்டனுடைய அப்பாலாம் வந்துட்டு என்ன விடுங்கன்றப்ப நம்ம கோச் நில்லியா அப்படின்னு சொல்லி தடுத்து நிப்பாட்டுறாரு. ஏன் இப்படி என்ன விட மாட்டேங்கிறீங்க அப்படின்றப்ப, என்ன விளையாடுறியா, 30 மீட்டருக்கு மேல அங்க உள்ள போகவே முடியல, ஃபுல்லா தண்ணியா இருக்கு, உள்ளேயும் வெளியே போக முடியாத அளவுக்கு ஃபுல்லா வந்து தண்ணி இருக்குது, நீ பாட்டுக்கு அசால்ட்டா போறேன்ற, அங்க போறது எவ்வளவு பெரிய ரிஸ்க் தெரியுமா அப்படின்னு சத்தம் போடுறாரு. அதே நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன இது, என்ன பண்றீங்க, இப்ப எப்படி நம்ம பசங்களை வெளியே கொண்டு வரதுன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த லேடியும் சொல்றாங்க ஃபாரஸ்ட் ஆபீசரும், சாரி எங்களை மன்னிச்சிருங்க, உள்ள வந்து யாராலையும் போக முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ஆபீசரை சொல்லியிருக்கேன், கண்டிப்பா எல்லாரையும் வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அங்க இருக்கிற இன்னொருத்தவங்க வந்துட்டு என்ன சொல்றீங்க நீங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு யோசனையே இல்லையா, ஏன் உங்களுக்கு தெரியாதா மழை வரும் வராதுன்னு, ஏன் கேவ மூடாம வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமாங்க அங்க எல்லாம் மழை வந்துச்சுன்னா கேவ் பார்க்ஸ் சில விஷயத்தை க்ளோஸ் பண்ணணும், சோ அதை வந்து இவங்க விட்டுட்டாங்க, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, பசங்களை உள்ள போய் சிக்கிட்டாங்க. சோ எல்லா பேரண்ட்ஸுமே வந்து பயந்துகிட்டு இருக்காங்க, எப்படி நம்மளோட பசங்களை இவங்க வெளியே கொண்டு வர போறாங்க அப்படின்னு. சோ பசங்க மாட்டிக்கிட்டாங்க. அப்பதான் காட்டுறாங்க ஆக்சுவலி வந்து கேவுக்குள்ள ஃபுல்லா தண்ணியாக ஆரம்பிச்சிருச்சு. சோ இனிமே வந்து அவங்களால வெளியே வர முடியாது, இவங்களாலையும் உள்ள போக முடியாது. அப்படி உள்ள போனோம்னா என்ன பண்ணணும், டைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணி தான் போகணும். சோ இங்கேயும் அது மாதிரி தான் நடக்குது. சோ எல்லா பசங்களும் உள்ள மாட்டிக்கிட்டாங்க. கோச் முத கொண்டு கிட்டத்தட்ட 13 பேர் உள்ள போய் 5 மணி நேரம் ஆச்சு. அவங்க உள்ள மாட்டிக்கிட்டாங்கிற விஷயமே இப்பதான் தெரியுது எல்லாருக்குமே. பேரண்ட்ஸ் வெளியே இருக்காங்க. சோ இவங்களை எப்படி வந்து இந்த கவர்மெண்ட் வெளியே மீட் எடுத்தாங்க, எப்படி எடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம நாளைக்கு தான் பார்க்க போறோம். இதோட இந்த வெப் சீரிஸ் முடிஞ்சது. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.